NC 24 படத்தில் வந்து இப்போ செகண்ட் ஷெடியூல் ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் இன்றைக்கி அஃபிஷியலாக போஸ்டர் மூலமாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு தெலுங்கு ஆக்ஷன் மூவியாக ரெடி ஆகுது. இந்த படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் மல்டி லாங்குவேஜில் கிராண்டாக ரிலீஸ் ஆக போகுது. இதே முரளி படத்தில் வந்து இன்றைக்கி ஆக்ட்ரஸ் நிகாரிகாவோட பர்த்டே போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அதர்வா, கைடு லோகர், தமன், நிகாரிகா லீடர் நடிக்கிறாங்க. இது ஒரு லவ் மூவி. இந்த படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் கிராண்டாக தேட்டரிகளில் ரிலீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆக இருக்கிற ஒரு ஹிந்தி மூவி தான் ஏஐ கோகல். இந்த படத்தில் வந்து ஆக்டர் நிகாரிகாவோட பர்த்டே போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு த்ரில்லர் மூவி. இந்த படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தேட்டரிகளில் ரிலீஸ் ஆக போகுது. கிங்டம் படத்தில் வந்து இப்போது தெலுங்கு ஆக்டர் சிவாவோட பர்த்டே போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஆக்ஷன் மூவியாக ரெடி ஆகுது. படத்தில் விஜய் தேவர்கொண்டா லீடர் நடிக்கிறாரு. படம் கூடிய சீக்கிரம் தேட்டரிகளில் ரிலீஸ் ஆகும். விஸ்வம்பரா படத்தில் வந்து இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் MM கீரவாணியோட பர்த்டே போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஆக்ஷன் மூவியாக ரெடி ஆகுது. இது ஒரு தெலுங்கு மூவி. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் கிராண்டாக தேட்டரிகளில் ரிலீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆக இருக்கிற ஒரு கன்னட மூவியோட அஃபிஷியல் டைட்டில் டீசர் பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை 7ஆம் தேதி 7 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மூவியாக ரெடி ஆகுது. டைட்டில் என்னவாக இருக்கும்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆக இருக்கிற ஒரு கன்னட மூவியோட அஃபிஷியல் டைட்டில் டீசர் பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை 18 கிராண்டாக தேட்டரிகளில் ரிலீஸ் ஆக போகுது. ரிலீஸ் டேட்டோட நியூ போஸ்டர் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. ஜூனியர் படத்தில் வந்து இப்போ நெக்ஸ்ட் சிங்கிள் சாங் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாங் கேட்க நல்லாயிருக்கு. இது ஒரு தெலுங்கு லவ் காமெடி மூவி. இந்த படம் பார்த்தீங்கன்னா தெலுங்கு லாங்குவேஜில் மட்டும் இந்த ஜூலை 18 கிராண்டாக தேட்டரிகளில் ரிலீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆக இருக்கிற ஒரு ஹிந்தி மூவியோட அஃபிஷியல் டைட்டில் அண்ட் ஃபர்ஸ்ட் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா இது ஒரு காமெடி மூவியாக ரெடி ஆகுது. இந்த படத்தோட ரிலீஸ் டேட் நம்ம கூடிய சீக்கிரமே எதிர்பார்க்கலாம். பெத்லேகம் குடும்ப யூனிட் அப்படின்ற ஒரு மலையாள மூவியோட அஃபிஷியல் அப்டேட் இப்போ வந்திருக்கு. இந்த படத்துலேருந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா மலையாள ஆக்டர் நிவின் பாலி, அமிதாப் பச்சன் லீடாக நடிக்கிறதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். இந்திரா அப்படின்ற ஒரு தமிழ் மூவியோட அஃபிஷியல் மோஷன் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மோஷன் போஸ்டர் நல்லாயிருக்கு. இது ஒரு த்ரில்லர் மூவியாக ரெடி ஆகுது. இந்த படத்தில் வசந்த் ரவி லீடர் நடிக்கிறாரு. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் கிராண்டாக தேட்டரிகளில் ரிலீஸ் ஆகும். நைட் ரைடர்ஸ் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த படத்தை எபிக்யூலே ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த படத்தில் மேத்யூ தாமஸ் லீடர் நடிக்கிறாரு. இது ஒரு காமெடி மூவி. படம் பார்த்தீங்கன்னா கிராண்டாக கூடிய சீக்கிரம் தேட்டரிகளில் ரிலீஸ் ஆகும். பாபா படத்துலேருந்து அஃபிஷியல் டீசர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஆக்ஷன் காமெடி மூவியாக ரெடி ஆகுது. இது ஒரு மலையாள மூவி. இந்த படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் கிராண்டாக தேட்டரிகளில் மல்டி லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆக இருக்கிற ஒரு மலையாள மூவியோட அஃபிஷியல் டைட்டில் அண்ட் ஃபஸ்ட்டு போஸ்டர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் 11/7 ரிலீஸ் பண்ண போகிறதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவி. டைட்டில் என்னவாக இருக்குதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். குட் வைஃப் படத்து சீரீஸை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜியோ ஹாட்ஸ்டாரில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடா, பெங்காலி, மராத்தின்னு மொத்தம் 7 லாங்குவேஜில் ஜியோ ஹாட்ஸ்டாரில் இன்றைக்கி ப்ரீமியர் ஆகிருக்கு. உப்பு கப்பு ரம்பு அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவியை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அமேசான் ப்ரைமில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடான்னு மொத்தம் 5 லாங்குவேஜில் இன்றைக்கி அமேசான் ப்ரைமில் ப்ரீமியர் ஆகிருக்கு. காலிதார் லபட்டா அப்படின்ற ஒரு ஹிந்தி மூவியை இன்றைக்கி ZEE5ல ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஹிந்தி லாங்குவேஜில் மட்டும் இன்றைக்கி ZEE5ல அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம கூடிய சீக்கிரமே எதிர்பார்க்கலாம். மெட்ராஸ் மேட்னி அப்படின்ற ஒரு தமிழ் மூவியை இன்றைக்கி சன்நெக்ஸ்ட் அண்ட் அமேசான் ப்ரைமில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை ரீசெண்டாக தேட்டரிகளில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த 2 OTT பிளாட்ஃபார்மில் இன்றைக்கி ப்ரீமியர் ஆயிருக்கு. பரமசிவன் ஃபாத்திமா அப்படின்ற ஒரு தமிழ் மூவியை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆஹா தமிழ் சிம்பிளி சவுத்தில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு தமிழ் மூவி. தமிழ் லாங்குவேஜில் மட்டும் இன்றைக்கி இந்த 2 OTT பிளாட்ஃபார்மில் ப்ரீமியர் ஆயிருக்கு. ராஜபுத்திரன் அப்படின்ற ஒரு தமிழ் மூவியை ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிம்பிளி சவுத்தில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவி. இன்றைக்கி இந்த படம் சிம்பிளி சவுத்தில் அவைலபிளாக இருக்குது. ஹண்ட் அப்படின்ற ஒரு ஹிந்தி மூவியை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சோனி லெவலில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம், பெங்காலின்னு 5 லாங்குவேஜில் இன்னைக்கு சோனி லெவலில் ப்ரீமியர் ஆயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சினிமா பஞ்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.